பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் என்வி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இந்த நாள் ஆண்டு உங்களோடு பேசுகிறதான வார்த்தை பிரசங்கி 8:3. நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இதில் தேவன் நம்மளுக்கு சொல்கிற காரியம் பொல்லாத காரியத்திலே பிடிவாதமாய் நில்லாதே என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த முடிவில் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளே ஒரு சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். இந்த நாள் அந்த பிடிவாதத்தினால நம்ம ஆசீர்வதிக்கும் பட மாட்டோம், நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்முடைய பிடிவாதத்தில் நான் பிடிச்ச மேலுக்கு 3 காலம் தான் நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்துவார். பைபிள் வாசிக்கும் போது சில வசனங்களை சொல்லி உணர்த்துவார். உடனே என்ன செய்யறதுன்னா, நம்மளுக்கு எல்லாம் செட் ஆகுன்னு சொல்லி பைபிள் படிக்கிறாருன்னு ஷார்ட்ஸ் வீடியோ பழக்க போயிடுவோம், இல்லை வேறு ஏதாவது காரியங்களை செய்ய போகிறோம், மறுபடியும் அந்த பக்கமே போக மாட்டோம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் தான். ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிற காரியத்தை காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பிடிவாதமாக இருக்க வேண்டாம்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துக்கிறார். இந்த நாட்களில், இந்த 100 நாட்களில் கர்த்தர் அநேகரை சீர்படுத்தி நல்ல பாலும் தேனும் கொடுக்குற நல்ல விசாலமான தேசத்தில் கர்த்தர் கொண்டு போய் நிப்பாட்ட இருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை கேட்குற நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் பிதாவின் இடத்துலேருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். ஆகவே இந்த பிடிவாதம் உங்களுக்குலேருந்து போகணும்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு சில பேருக்கு சத்தமாக கேட்கும், சில பேருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது விஷுவலைஸாக மறுபடியும் உங்களுக்கு ரீகால் ஆகும். அதில் நீங்கள் எப்படி அதுலேருந்து வெளியே வரணும், என்ன செய்யணுன்றதை ஆவியானவர் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் அதை விட்டு வெளியே வர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே பிடிவாதத்தை நாங்கள் விட்டு விலகும்படியாக, எங்களுடைய சுய பிடிவாதத்திலிருந்து நாங்கள் விட்டு விலகும்படியாக, தேவன் எங்களுக்கு வைத்திருக்க நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்களுக்குள்ள பிடிவாதமானது ஆண்டவரே அதிகப்படியாக வேரூன்றி ஆண்டவரே மேலே கனி கொடுத்திருப்பதை நீங்கள் காண்கிறீங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் அந்த அத்திமரம் பட்டு போகட்டும்னு சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்க இந்த பிடிவாதம் ஆண்டவரே பட்டு போகட்டும்பா. ஆண்டவரே, அதை வேரோடு பிடுங்கி நடு சமூகத்தில் நடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அதை கேட்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எந்தெந்த விஷயத்துல அவங்க பிடிவாதமாக இருக்கிறாங்களோ ஆண்டவரே, தேவனுக்கு கொடுத்த வைராக்கியத்தில் அவங்க பிடிவாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தீய காரியங்களையோ இல்லை தேவ திட்டமில்லாத காரியங்களில் ஆண்டவரே அவங்க பிடிவாதமாக நிற்கிற சில காரியங்களில் பிடிவாதத்தை விட்டு கொடுத்தா சில நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி ஆவியானவர் அங்கலாய்க்கிற காரியங்களை ஆண்டவரே இந்த ஜெப வேலையில் யாருக்கெல்லாம் அந்த பிடிவாதத்தை விட்டு கொடுக்கணுமோ ஆவியானவர் இப்போது தொடுதலை உண்டு பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நடைமுறை வாழ்க்கையில் அப்பா பிடிவாதமாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா உங்கள் விருப்பத்துக்கு விட்டு ஆண்டவரே தன்னோட வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நன்மையை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதை உங்களோட சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஒரு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, பிடிவாதம் அடுத்தவங்க நன்மையை பெறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே பிறர் மேல் இருக்கிற ஆண்டவரே பொறாமை நிமித்தம் இருக்கிற பிடிவாதங்கள் நீங்கி போகட்டும்ப்பா. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே தன்னோட வாழ்க்கையில் தாய் தப்புன்னு பேச்சை கேட்காம பிடிவாதமாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு தனக்கு இஷ்டமானதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆண்டவரே அநேக வாலிப பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவரே, கணவன் மனைக்குள்ளே இருக்கிற அந்த பிடிவாதங்களை கர்த்தர் வேரோடு அறுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இதை கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இயேசுவின் நாமத்தில் பிடிவாதத்தை பிடுங்கி போடும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஆவியானவர் உள்ளத்தை உடைத்து ஆண்டவரே அந்த பிடிவாதம் இன்னும் வேறு ஆண்டவரே மரத்தை ஆண்டவரே வேரோடு பிடுங்கும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, ராஜாவோட வருகை சமீபமாக இருக்கிறதுனால ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக ஆண்டவரே இவர்களை தயார் செய்யும்படியாக இந்த பிடிவாத குணங்கள் ஆண்டவரே இவங்களுக்கு எடுத்து போடும்படியாக நான் செபிக்கிறேன்ப்பா. ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருத்தரும் நடைமுறை வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ண கற்று கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அப்படியாக நீ செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்கள் நாமத்தை உயர்த்துக்கிறோம், மேன்மை அடைய கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இன்றிலிருந்து ஆண்டவரே ஒரு தீர்மானம் எடுக்க இந்த பிடிவாதமாக இருக்க மாட்டேன்னு சொல்லி
தீர்மானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவியானோட சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியுத ஆண்டவரே, செவி கொடுத்தலும் கீழ்ப்படுத்தலும் நலமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளோதான் பலி செலுத்தினாலும் எவ்வளோதான் காணிக்க செலுத்தினாலும் தேவனுடைய காரியங்களில் பிடிவாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் பிடிவாதமாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் முகத்தை ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆண்டவரே தைரியம் உள்ளவர்களாய் தன் இடத்துல பிழை இல்லாதவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.